அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்கு 24/5/2024 முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் பல அடுக்கடுக்க மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக பல தருணங்கள் அமைகின்றன. ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு பல கிரகநிலைகள் விலகி 2ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் 24/5/2024 முடிவதற்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல செய்திகளை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. ஏனென்றால் மிக முக்கியமாக 20ஆம் தேதி அன்று சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக கலைத்துறை ரீதியாக களை கட்டக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவுல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து தொடர் வெற்றி பெறக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். ஏனென்றால் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் திட்டமிட்டபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக 24ஆம் தேதி அன்று புதன் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார். எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கடினமான செயல்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றி அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் திட்டமிடுவதாக இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான விஷயங்கள் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துதல் என எதுவாக இருந்தாலும் அவை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் மற்றும் புதனினுடைய சஞ்சார அமைப்பு தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எதை செய்தாலும் முன் யோசனையுடன் சிந்தித்து செயலாற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. மட்டுமல்லாது சூரியனும் மிக வலுவாக இந்த தருணத்தில் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வீற்றிருக்கிறாருங்க. குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 2இல் வலுவாக சஞ்சரிப்பதால் பல பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு. சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்பை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ரூடரோக சத்ருஸ்தானத்தில் தனது சுப பார்வையை செலுத்துகிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில சந்தித்து வந்த அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது. நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அதைவிட மிக வலுவாக ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து குரு பார்ப்பதால் குடும்பத்தில் மட்டுமல்ல தனிநபருடைய வருமானமும் உயர்வதற்குரிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. தொழில் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதையே உறுதி செய்யக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானமாகிய 11இல் வீற்றிருக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் விலகும். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகி குடும்பத்தில் மட்டுமல்ல உத்தியோகத்திலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. நிர்வாகத்தினரின் சாதகமற்ற போக்கில் ஒரு சிறந்த மாற்றம் தென்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு.
எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை இனிமையாக பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு தொழில்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான பணிகளிலும் அசுர வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தொழில் ரீதியான நெருக்கடிகள் விலகும், கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய யோகம் உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டமிட்டபடி தொழிலில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக பெறக்கூடிய வகையில் மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக விரயஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் நிச்சயமாக தவிர்க்க இயலாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவற்றை திட்டமிட்டால் சுப விரயங்களாகவும் அல்லது பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளில் சாதகமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வேளையில் வீடு பராமரித்தல், வாகனம் பராமரித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதால் பல விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த சுப விரயங்களாகவும் மாறும். ஆன்மீக பயணங்கள் கூட இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். மோட்சக்காரகரான கேது 6 வலுவாக அமர்ந்து வீற்றிருக்கிறாருங்க. கேது 6 இருப்பது அனைத்து வகையான எதிர்மறை எண்ணங்களுக்கும் முட்டுக்கட்டையிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மனதில் தோன்றக்கூடிய பல்வேறு வகையான எண்ண ஓட்டங்களில் நேர்மறையான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை ஆகிய 2 உண்டு. அதில் ஒன்றான நேர்மறையான சிந்தனையை வளர செய்து எதிர்மறையான சிந்தனையை குறைக்கிறாருங்க. எனவே தங்களுடைய செயல்பாடுகளிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றை துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்க முடியும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற போகிறார். அப்போது தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் விரயஸ்தானத்தில் 12 அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு நிச்சயமாக ராகுவுடன் இணைந்து பல விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்து பெறுவதற்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுவிச்சமும் முன்னேற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயம் கிடைக்கும்.